நான் பேசக்கூடிய தலைப்புங்க எல்லாரும் பயப்படுறதா இருக்கிற ஒரு தலைப்புங்க. என்ன அப்படின்னாங்க, வதை வைநாசிக நட்சத்திரத்தை இணைக்கலாமா? நம்ம என்ன பண்ணுறோம்? வேண்டாம். பயம். நம்மகிட்ட இருக்கிற விஷயம் என்னங்க? பயம். ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் நம்ம முன்னோரில் இணைச்சிட்டாங்க. அதில் இணைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 7 இருக்குங்க. வாழ்க்கையை வதை நட்சத்திரத்தையும் வைநாசிகத்தையும் 7 நட்சத்திரங்களை வாழ்க்கையவே வசந்தமாக மாற்றுதுங்க. நம்ம அதை பார்த்துட்டு என்னங்கிறோம், எதுங்க திருமண பொருத்தத்தில் வைநாசிக நட்சத்திரம் வளைய நட்சத்திரத்தை இணைக்க வேண்டாம். ஒரு சில நட்சத்திரங்களை இணைக்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் காரண காரியமாக கர்மாப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, மனைவி, மக்கள், நண்பன், எதிரி, இது அனைத்தும் அமையது எல்லாமே இறைவனுடைய பாக்கியம்தான். என்னைய பொறுத்தவரை எப்படிங்க? சும்மா அமையாதுங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? கர்மா அப்படின்னு சொல்லிட்டோம். ஒரு சில நேரங்களில் அவனுடைய கர்மாப்படி அது நடக்குதுங்க அப்படி சொல்கிறோம். அது கர்மா இல்லைங்க. ஏற்கனவே நம்ம என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பண்ணியிருக்கோமோ அதனுடைய அமைப்பு இப்படி தான் நமக்கு திரும்ப அந்த செயல்பாடு கிடைக்கும். அந்த பிறவை எடுத்து தான் நம்ம அனுபவிச்சுட்டு போகணுன்னு நம்ம அதில் வரோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இயற்கையாக வாழ்க்கையில் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு சில நட்சத்திரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது நீங்கள் இந்த 7 நட்சத்திரங்களே தயவுசெய்து சேர்க்க வேண்டுங்கிறதுக்காக சொல்கிற விஷயங்க. 10 நட்சத்திரத்தில் 7 நட்சத்திரம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் அதுக்காக வேண்டான்னு சொல்லி விட்டுறாதீங்க. நெருப்பு வீட்டில் பரணி நட்சத்திரம் முதல் நட்சத்திரங்க. காலப்பிரசத்துக்கு 2வது நட்சத்திரமாக வருது, முதல் வீடாக வருது, தனதாரை நட்சத்திரமாக வருதுங்க. சுக்கிரனோட நீங்கள் எப்பயுமே சனியை சேர்த்தா பணம் வருதுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ ஏன் சேர்க்கக்கூடாது? இது என் கேள்வி. இதோடைய ஆராய்ச்சின்னு கூட வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் 25 வருஷமாக ஜோசியம் பார்த்துட்ருக்கனால இதெல்லாம் இப்படி தான் நான் சேர்க்குறேன். கொஞ்சம் வெற்றி பெற்றுட்ருக்கேங்க. அதனாலேயே என்னங்கிறாங்க, கொஞ்சம் பொருத்தம் பார்க்குறேன்னா சாரை ஒரு எட்டு பார்த்துடலாம்ப்பா, எதாக இருந்தாலும் கலந்துக்கலான்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, எல்லா ஜோசியரும் பார்த்து பரணி நட்சத்திரம் தொடர் வச்சு அதே மாதிரியே 4வது நட்சத்திரம், அதாவது 4வது ராசி சேமதாரைன்னு நம்ம நட்பு ராசி சொல்கிறோம். நட்சத்திரத்தில் சேம நட்சத்திரம் சொல்கிறோம். கடகத்தில் பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரங்க. நம்ம ஜீவசமாதி நட்சத்திரத்துக்கு அதைத்தான் ஜீவன் இருக்கிற நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற பூச நட்சத்திரம் ஜீவ நட்சத்திரம்னு சொல்லிகிட்ருக்குறோம், ஜீவசமாதி நட்சத்திரம். அப்போ பரணி சுக்கிரன் அதில் 4வது வீட்டில் பூசம் அப்படிங்கிறது சனீஸ்வரருடைய நட்சத்திரம். ரெண்டுமே தொடை அப்படின்னு சொல்லி கழுத்து பொருத்தத்தில் ரச்சில் வரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இது ரெண்டுக்கும் ஏங்க பரணியிலேருந்து பூசம் 7ஆம் நட்சத்திரம், அதே மாதிரியே பூசத்திலிருந்து பரணி 22ஆம் நட்சத்திரம் சேர்க்க முடியாதுங்கன்றீங்க. ஏன் சேர்க்கக்கூடாது? நீங்கள் சாதாரண என்ன சொல்கிறீங்க? சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்லை சனி இருக்கிற வீட்டுக்கு சுக்கிரன் வந்தாலோ இல்லை சுக்கிரன் வீட்டுக்கு சனி சென்றாலோ பணம் வருது, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? 1ஆம் ராசி 4ஆம் ராசி புகழ், பணம், செல்வாக்கு, வீடு வாசல், நல்ல எதிர்காலம். எப்படிங்க? இதில் எங்கே வதை நட்சத்திரம் வந்தது? வாய்ப்பு இல்லைங்க. பயப்படாமல் எதிர்காலத்தில் இதில் இன்னொரு விஷயம் என்னங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண் பெண்ணுக்கு தான் திருமணம் பண்ணுறோம், பெண் ஆணுக்கு தான் திருமணம் பண்ணுறோம். ஈஸியான மெத்தடு தானுங்க. அடிப்படை தெரிஞ்சால் போதும், நீங்கள் போட்டு ஒழட்டிக்கலாம் வேண்டாம். இது முதல் நட்சத்திரத்தில் ஆண் வீடு எதுங்க? மேசை வீடு, சரிங்களா? அதே மாதிரியே அதில் அருள் ராசி அருள் வீடு சொல்லுவோம் எடுத்த உடனே. அப்புறம் தான் நம்ம சரஞ்சிர உபயம் அப்படிலாம் சொல்கிறோம். அதே மாதிரியே மோட்ச வீடு எதுங்க? நீர் வீடு. நெருப்பு நீரும் சேருமா? இது அடுத்த கேள்வியாக கேட்பீங்க. நெருப்பு இல்லாமல் நீர் இல்லாமல் எதையுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கையில். எதாவது பண்ண முடியுமா? ரெண்டும் அத்தியாவசிய தேவைகள். அதனால் கட்டாயமாக இதை இணைச்சி வையுங்கள். அட்டகாசமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணி வைக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எந்த தோய்வும் இல்லாமல் இந்த இப்போ 26ஆம் வருஷம் ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க. முதல் ஆரம்பத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து கொடுத்த ஒரு நல்ல ஜாதகம். அவங்க அப்பாவும் சொல்லிட்டாங்க, அம்மாவும் சொல்லிட்டாங்க, அந்த சைடும் சொல்லிட்டாங்க, இந்த 2 பேர்த்துக்கு தாலி பாகை இல்லை, 2 இங்கே பிழைக்க போகுது அப்படின்ட்டாங்க. அந்த பையன் சொன்னான்னா, உன்னை நம்பி தான் என்னை நம்பலாம் வர, நானும் கடவுள் இல்லைப்பா. இல்லை, உனக்கு ஒரு திறமை இருக்குன்றாங்க ஜோசியர்னால், நீ உன்னை நம்பி இதாக பண்ணலாமா பண்ணக்கூடாது. இதில் ஆரோ ரச்சு அவரோ ரச்சுன்னு பிரித்து பார்க்கணுங்க. ரச்சை
என்ன பண்ணணுங்க, நட்பு ராசி ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்துக்குங்க, ஆண் ராசி பரணி, அதில் அந்த பின் நட்சத்திரம் இருக்குது. பின்னோட ராசி பரணியில் அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னாங்க, அது ஆணாக வந்துடுது. ஆண் ராசியாக இருக்கிறனால அந்த பையனுக்கு பூச நட்சத்திரம் பெண்ணுடைய ராசியாக போயிடுது. அப்படியே ஆண் பெண் ஆண் பெண்ணு எண்ணிக்கிட்டு வாங்க. இது அடிப்படைங்க, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அட்டகாசமாக பொருந்ததுங்க. எப்படிங்க பிறந்தது? அதே மாதிரியே தானுங்க. பெண் திருவாதிரை, ஆணில் உத்தர நட்சத்திரம். ஆனால் இந்த உத்தரம் வந்து சிம்மத்தில் இருக்குதுங்க, புரியுதுங்களா? ஆண் திருவாதிரை அப்படிங்கிறது கம்பல்சரியாக மிதுனத்தில் இருக்கும். காலபுருஷத்துக்கு 3ஆம் வீடு. அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளை வேறு சொல்கிறோம், 3, 6, 8, 12 3ஆம் இடம் தான் உபஜெயஸ்தானம் சொல்கிறோம். அங்கே தாங்க இயற்கையாகவே அந்த ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னாங்க, ஒருத்தர் முயற்சி பண்ணால் குடும்பம் குட்டி குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணங்க, 3ஆம் இடத்தை தான் முதல்ல பார்க்கணும். ஒரு ஆணுக்கு என்ன பார்க்கணுங்க, நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அவருக்கு முதல்ல உயிரோட்டம் இருக்குதா, இரத்த அணுக்கள் மாதிரி அங்கே இருக்கிற அந்த உயிரோட்டமாக இருக்கிற என்சைம் வேலை செய்யுமா, அதாவது விந்தணு வேலை செய்கிறதுக்கு கட்டாயமாக 3ஆம் இடத்தை கட்டாயமாக ஆணுக்கு பார்க்கணுங்கிறோம். அந்த மாதிரி 3வது ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் பெண்ணாக இருந்து அதுக்கு கன்னி ராசியில் உத்தர நட்சத்திரம். ஏன்னா சிம்மத்தில் உத்தரம் இருக்குங்க. நீங்கள் மறந்த மாதிரி கொண்டே திரும்ப பெண்ணையும் சேர்த்துடக்கூடாது. எப்படிங்க, பெண் நட்சத்திரம் திருவாதிரை மிதனத்திலிருந்து, ஆண் நட்சத்திரம் கன்னியில் உத்தரம். இப்போ பாருங்கள், கரெக்டாக கூட்டி பண்ணால் ஆண் பெண் ஆண் வந்துடும். இங்கே அது வந்து ஆண் புதன், புரியுதுங்களா? ஒன்றுக்கு 2 வீடு இருக்குங்க காலபுருஷத்தில். அது ஆண் புதன் வீடு. திரும்ப பெண் வீட்டில் இந்த ஆணோட நட்சத்திரம் உத்தரம் இருக்குது. இது பெண் புதன் வீடு. அட்டகாசமாக சேர்க்கலாங்க. நீங்கள் என்ன பார்ப்பீங்க, எண்ணி பார்ப்பீங்க. பெண்ணோட நட்சத்திரம் வந்து 7ஆம் நட்சத்திரங்க. கரெக்டாக திருவாதிரைக்கு இந்த உத்தரம் வந்து 7ஆம் நட்சத்திரம் வேண்டாங்க. ஏன் வேண்டாம்? இதான் 1, 4ன்னு வந்துட்டாவே சேர்த்துங்கன்னு சொல்லிட்டோமே. இதெல்லாம் நம்ம முன்னோர்களும் சேர்த்துருந்தாங்க. அட்டகாசமான நுணுக்கங்க. நாம் இங்கே பஞ்சாயத்தை எடுத்து பார்க்குறோம், 7ஆம் நட்சத்திரம் வதையதாரங்க, 24 நட்சத்திரம் வைநாயகம் வேண்டான்றோம். தயவுசெய்து அந்த விஷயத்தை மறந்துடுங்க. தாராளமாக ஆயுள் ஸ்தானத்தை பார்த்துட்டு அந்யோனத்தை பார்த்துட்டு 100% சேர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாங்க, இதை வேறு நம்ம ஆளுங்கள் முன்னோரில் பார்த்துட்டு தான் வசியம்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தாங்க வசியம் சொன்னாங்க. மிதனத்துக்கு கன்னி வசியம் அப்படின்னாங்க, சொல்லியிருக்காங்களாங்க. அப்போ நீங்கள் ஏன் சேர்த்தக்கூடாது? கேள்வி இவ்வளோ தான். அவங்க கொடுத்தது தான் நம்ம திருப்பி செய்ய போகிறோம். ஆனால் நீங்கள் நட்சத்திரத்தை எண்ணிட்டு வேணாங்கிறீங்க. எப்படிங்க, நம்ம ஆளுங்க பஞ்சாயத்தில் போட்டாங்க, தாராளமாக சேர்த்துங்க வசிய ராசி. ஆனால் எது வசியம்? மிதனம் கன்னி வசியம். அப்போ அதே உத்தரவு சிம்மத்தில் இருக்குது, சேர்த்துடக்கூடாது. அதனால் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிங்க, மழை வந்தால் இடி இடித்தா தான் மழை பெய்யும். இடி முன்னில் ஒன்றா வருங்க, மழை தனிச்சு வராது. காற்றும் அப்படி தானுங்க, காற்று விசு விசுன்னு அடிக்குது, அடுத்து மழை பெய்ய போகுதுங்கிறாங்க. இல்லை மழைக்காற்று அடிச்சுக்கிட்டு அடிக்குது, எங்கேயோ மழை பேஞ்சிருச்சுன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருங்க? அந்த உணர்வுகள், அந்த நுகர்வுகள், அந்த சக்தி தான். அது மாதிரி தானுங்க. கடகத்தில் பூசம் பெண்ணோட நட்சத்திரம் முயற்சி வீட்டில் இருக்குது, பெண் வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சித்திரை வந்துங்க 2 இடத்துல இருக்குதுங்க. கன்னியிலையும் இருக்குது, துலாத்திலையும் இருக்குது. நீங்கள் எப்பயுமே கணக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 1ஆம் வீடு பெண்ணில் இருந்து 4ஆம் வீடு ஆணை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னன்னீங்கனாலும் என்ன வருங்கிறீங்க, பூசத்திலிருந்து சித்திரை நட்சத்திரம் 7ஆம் நட்சத்திரமாக வரும். என்னங்க வரும்? அங்கேயும் அதே தான் வரும். அங்கேயும் நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, அங்கே 4ஆம் வீடாக வரக்கூடிய சித்திரையில் இருக்க துலாத்தை எடுத்துக்கணும். அங்கேயும் பாருங்க, ஆண் வீடாக வரும், இது பெண் வீடாக வரும். அருமையாக பொழைச்சிடுவாங்க. எப்படி இருப்பாங்க அந்த பலன் அப்படின்னா, மகிழ்ச்சி, சொத்து பத்து. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? காலப்புறத்துக்கு 2ஆம் வீடு தாங்க சுக்கரன். அந்த வீட்டில் இருக்கிறத பற்றி தாங்க இப்போ நம்ம நினைக்கிறோம். இங்கே 7ஆம் வீடாக வந்துடுது, அதே துலாம். புரியுதுங்களா? அப்போ எப்படி இருக்கும் மன வாழ்க்கை? அட்டகாசமாக இருக்கும். வீடு வாசல் சொத்து சுகம் அத்தனையும் கட்டடம் நிறையா வாங்கி விட்டு நல்லா இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம், இல்லைங்க பூசத்துலேருந்து சித்திரை 7ஆம் நட்சத்திரங்க சேர்த்துறாதீங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இந்த 7ஆவது இருக்கிற நம்ம ஆண் பெண்ணையும் இன்றைக்கி எண்ணி பார்த்துடணும். சாதாரண அடிப்படை தானுங்க நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம பயப்படுறோம், அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம். ஆண் பெண் எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னாவே இது ஆண் வீடாக போயிடும். திரும்ப கடகத்தில் அங்கேருந்து 4ஆம் வீடாக வந்துருச்சுன்னா துலாத்தில் பெண் வீடாக வந்துடும். காலப்புருஷத்துக்கு அது பெண் வீடு. பாருங்கள், 2ஆம் இடத்துலையும் பாருங்கள் பெண் வீடு ஒன்று இருக்குது, இது ஆண் வீடு வரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா பூசத்தில் ஆணாவும் இங்கே வரக்கூடிய இதில் பெண்ணாகவும் வரும். ஆனால் பெண்ணோட நட்சத்திரம் இது சித்திரை நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாக இருக்கணும்
அதே மாதிரி தாங்க விழுப்புணர்ச்சிக்காக இன்னொரு பதிவுங்க. என்ன அப்படின்னா, பூரவ நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்குங்க. பாருங்கள், காலபுருஷத்துக்கு 5 சூரியன் இதெல்லாம் சொல்கிறோம். அங்கிருந்துக்கிட்டு திரும்பவும் பாருங்கள், சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேருந்து 4 விட அனுசம் பாருங்கள், சுக்கரனும் சனியும் சேர்ந்தால் யோகன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நம்ம சேர்க்க மாட்டேங்கிறோம். ஏன்? பூரத்துலேருந்து அனுசம் 7ஆம் நட்சத்திரம் சேர்க்காதீங்க, வதய நட்சத்திரம் சொல்லிடுறோம். நம்ம பயமுறுத்த கொடுத்ததுக்காக ஜாதகத்தை தரக்கூடாதுங்க, தவிர்க்கக்கூடாது. கவனமாக பார்க்குறதுக்காக தான் நம்மளோட கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் விட்டுறோம். இது யாரையா பார்க்குறது? இது வேறு நெருப்பு வீடு, இது வேறு நீர் வீடு. இது என்ன நீர் வீடு அதை நீங்கள் பார்க்கணும். இது ஆணில் இருக்கிற வீடு, ஆண் ராசி சிம்மம். இது பெண் வீட்டில் இருக்கிற விருச்சிகத்தில் இருக்கிற பெண் செவ்வாய். அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். நம்ம இப்படி கணக்கெடுக்கணும். பூரத்துலேருந்து அனுசம் 7வது நட்சத்திரமாக இருந்தாலும் அதே மாதிரியே அனுசத்துலேருந்து ஆண் நட்சத்திரத்துலேருந்து பூரம் 22ஆக வரும். நீங்கள் உடனே வைநாசிகம், இது வதைதாரை, இதெல்லாம் எந்த வதையும் பண்ணாதுங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இடி மின்னல் மழை பெய்கிற பார்த்தா மழையே வருது. இடி இடித்தா மழை பெய்யுன்னு சொல்கிறாங்கல்ல, சும்மாவா சொன்னாங்க? நல்லா கருமயங்கள் சேர்ந்து மழையை பெரிய வைக்குதுங்க. மறைவிடமான 8ஆம் வீடு நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய காலபுருஷத்தில் அனுசம் விருச்சிகத்தில் இருக்குது. அதே மாதிரியே காலபுருஷத்துக்கு 5ஆம் வீட்டிலேருந்து சிம்மத்திலேருந்து 4ஆம் வீடாக வரப்போகுது. பெண்ணுடைய பூரத்திலிருந்து அனுசம் ஆணுக்கு அருமையாக இருக்குங்க. எல்லா விஷயத்தையும் அது தகுடுபடி ஆக்கிரும். அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்குங்க. புனர்பூசம் மிதுனம் அட்டகாசமான பெண்ணோட நட்சத்திரம். அதில் அஸ்தம் எப்படி இருக்குங்க? எண்ணி பார்த்தீங்கன்னா ஐயோ என்னையா 7ஆம் நட்சத்திரமாக சேர்க்குற? நாங்கள் சேர்க்கலிங்க. ஏற்கனவே முன்னோர்கள் வசியை பொறுத்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மிதுனம் கண்ணி வசியம் இதைத்தான் பார்க்க சொன்னாங்க. நாம் என்ன பண்ணுறாங்க? 7ஆம் நட்சத்திரம் ஆகவே ஆகாது. இங்கே என்ன சொன்னாங்க? அது மட்டும் சொல்லலைங்க. இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். மிதுனம் என்ன சொல்கிறோங்க? இயற்கையாகவே காற்று வீடு. என்ன வீடுங்க? இயற்கையாக காற்று வீடு. அப்புறம் இன்னொரு விஷயம், நிலம் நமக்கு அஸ்தத்தில் நிலத்தில் இருக்கக்கூடியது. கன்னிராசியில் காற்றுல நிலத்துக்கு காற்று அவசியம் தேவை. என்ன தேவைங்க? அட்டகாசமாக தேவைங்க. நம்ம இதெல்லாம் பார்க்காம அங்கே ஆண் புதன் வீடு இன்னொன்றையும் பார்க்கணும். நான் தான் 1 பார்க்கும்போது ஆண் வீடாக இருக்கணும், பெண் வீடை சேர்க்கணும். ஆண் பெண்ணை சேர்த்துங்க, பெண் ஆணை சேர்த்துங்க, அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அங்கே ஆண் புதன், இங்கே பெண்ணோட வீட்டில் ஆணோடைய நட்சத்திரம் அஸ்தத்தில் பெண் புதன். இது தாங்க வாசியை நான் அப்பயே சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? 7ஆம் நட்சத்திரங்க, 22ஆம் நட்சத்திரங்க, வைநாயசிங்க சேர்க்காதீங்க. எதுக்குங்க இந்த வேலை? அட்டகாசமாக பிழைக்கிறாங்க, அன்னோனியமாக பிழைக்கிறாங்க. இதோட பலன் நல்ல எதிர்காலம், சிறப்பு, திறமையாக இருக்காங்க. சொத்து பத்து பையன் ஃபாரின் கூட்டிகிட்டு போயிடறான் பொண்ணை. என்னங்க பண்ணுறாரு? இதில் பிடிஆர் ரொம்ப லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக பிழைக்கிறாங்க. நல்ல பெண் புத்திரஸ்தானம் அருமையாக அமையுது. இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம மூல நட்சத்திரம் ஓடுறோம். என்னங்க? அப்படியே அரசாளர் நட்சத்திரங்க, அரசை நமக்கு தர நட்சத்திரம். எப்பயுமே ஒரு சண்டைக்கு போகிறோம், 5 நேரம் கூட்டிகிட்டு போனால் எல்லாரும் கூட வருவாங்களா? குரங்கு வருது, அவனை விட்டுவிட்டு ஓடியா, அப்படி தானுங்க. அவரோடலாம் மல்லு கட்டையப்படியா. இதுக்கு உதாரணம் ராமர். சும்மாலாம் இல்லைங்க. நம்ம அவரை ராமரை மனுஷனை அதையும் கூட்டிகிட்டு போகல, நம்ம ஜாமான்களையும் கரடாழ்வாரையும் அதே மாதிரியே குரங்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆஞ்சநேயர் தான் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டார், ஜெயிச்சுட்டு வந்தாருங்க. புரியுதா இல்லைங்களா? அப்போ பெண்ணோட நட்சத்திரத்தில் நெருப்பு வீட்டில் அப்படின்னு கணக்கெடுத்துங்களா? அதுவும் ஆண் வீடு தான். அப்புறம் பாருங்கள், அப்படியே எண்ணிக்கிட்டே போட்டிங்கன்னா திரும்ப பெண் வீடாக அது மாதிரி போராட்டாதி. அதே குருவோடைய வீட்டில் இந்த குருவையும், இது ஆண் குரு, அது பெண் குரு. நீங்கள் நல்லா பிழைக்கிறதுக்கு, பொன் பொருள்லாம் நிறைய சேர்றதுக்கு, வம்சாவளியில் ஆண் வாரிசுகளை அதிகமாக தர்றதுக்கான விஷயத்தை அது கொடுத்துருது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கள் மூல நட்சத்திரங்க, அங்கே வேற புரட்டா நட்சத்திரங்க அப்படிங்கிற குபார நட்சத்திரம் வேறங்க ஆணுக்கு. இங்கே ஆஞ்சநேயர் நட்சத்திரம். ரெண்டு நினச்சா எப்படி இருக்கும்? அட்டாசமாக பிழைப்பாங்க, ரொம்ப அன்னோனியமாகவும் பிழைப்பாங்க. ரச்சு பொருத்தமும் நல்லாயிருக்கும். ஆண் குரு பெண் குரு. அதே 1 நாள் நான் சொன்னேன் இல்லைங்களா? 1ஆம் ராசி 4ஆம் ராசி அருமையான ஐஸ்வர்யத்தை கொடுத்துருதுங்க. ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ராசி எதுங்க? அதில் ஆண் அந்த தனுசும், பெண் அந்த குருவாக வரக்கூடியதில் மீனமும் அருமையான பொழப்பு கொடுத்துருது. இதில் நீங்கள் 7ஆம் ராசியோ அதே மாதிரி 7ஆம் நட்சத்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். 1 நாளில் 1/10 வரக்கூடிய இது கர்மாங்க. அவங்கவுங்க போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணியிருக்குமோ
அவங்க தான் மனைவியாக பிறக்கிறான்னு நம்ம ஒருத்தர் சொல்ல அவனுக்கு தெரியலப்பா, அவன் கர்மாப்பா, அவன் மனைவி சண்டை போடுறா, நல்லா வச்சுருக்கா, இத்தனை சொல்கிறது எதை சரிங்களா சொல்லுவாங்க. அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் சொல்லுவான். போன ஜென்மத்தில் மனைவியாக வரக்கூடியவங்க, இந்த ஜென்மத்தில் கனவாக வரக்கூடியவங்க, இந்த ஜென்மத்தில் நமக்கு மகனாவோ மகளாவோ பிறக்கக்கூடியவங்க, இந்த ஜென்மத்தில் நமக்கு அப்பா அம்மாவோ வரக்கூடியவங்க அத்தனையுமே அவங்கவுங்க கர்மா அப்படின்னு சொல்கிறோம். அதுதாங்க 10ஆவது ராசி. நம்ம சொல்கிறதெல்லாம் மோட்சம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கர்மாங்கிறோம், நம்மளுடைய ஜீவனன்னு சொல்கிறோம். இதெல்லாம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுங்க. அது மாதிரி தானுங்க அவங்க அடுத்த நல்ல ரொம்ப அட்டகாசமான ராசி. அதே தனுசில் நமக்கு பூராடங்க. பூராடத்தில் பெண்ணோட நட்சத்திரமும் ஆணோட நட்சத்திரம் உத்திரட்டாதியாக அமைஞ்சதுன்னா அதே 2 ரச்சும் பார்த்தீங்கன்னா தொடரச்சு தாங்க வரும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏங்க தாலி பாக்கி இல்லைங்க, இது என்னங்க பண்ணுறது, ஏங்க அதில் தான் 6 ரச்சு 6 ரச்சுன்னு கொடுத்துட்டாங்களே, அதுலேயும் இன்னொரு விஷயம் வேறு சொல்லுங்க, தனுசு மீனம் தாராளமாக சேர்த்துங்க. இதில் எங்கே வதைதாரை வந்தது, இதை வாழ்க்கையை பார்க்கறக்கூடிய விஷயம் நம்மகிட்ட இருக்கணுங்க. அதுலேயும் ஆண் குரு பெண் குரு வந்துருச்சா, ஆண் பெண்ணை சேர்த்தா தான் குடும்பம், அதான் பெண் ஆணை சேர்த்தா தான் குடும்பம். இதுக்கு தாங்க குழந்தை பிறகுது, குடும்பம் குட்டி சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதை விட்டுட்டு வதைதாரை நட்சத்திரம் வதை வினையாசிங்கன்னா எப்படி பொழப்பீங்க? இதெல்லாமே சிறப்புங்க. ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, இந்த பூராடமும் இங்கே உத்திரட்டாதியும் அட்டகாசமான நெருக்கத்தை கொடுத்து. இங்கே பாருங்கள், சுக்கிரனும் சனியோட நட்சத்திரமாக வந்துடும். நம்ம சுக்கிரனும் அதே மாதிரி சனி சேர்ந்தால் பணம் காசுங்கிறமே. இங்கே நீங்கள் அப்போ சேரணுமா இல்லையா, பணக்காரனமாக வாழணுமா இல்லையா ஒருத்தர், அங்கே தாங்க சுக்கிரனே வேறு உச்சமாயிடுறார் மீனத்தில். நீங்கள் சேர்க்கவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் காரணம்னு பாருங்கள். சந்திரன்லேருந்து எண்ணுங்க, சந்திரன்லேருந்து எண்ணினீங்கன்னா அப்படியே பேக் சைடாக 3ஆவதில் வந்து சுக்கிரன் இருப்பார். இங்கே பாருங்கள், சூரியன்லேருந்து அப்படியே எண்ணிட்டு வாங்க 3ஆவது, அதே மாதிரியே சுக்கிரன் இருக்கும். இதைத்தாங்க நம்ம ஆளுங்க 3ஆம் படம் உபயஸ்தானம், அவருடைய ஆண் விந்தலுக்கள், அதே மாதிரி கர்ப்பப்பை, இதெல்லாம் சந்தப்பட்ட சுக்கிரனையும் பெண்ணையும் சேர்த்தாங்க. இதெல்லாம் காலபுரத்துக்கு 8ஆம் வீடாக இருக்கிறத மறைமுகம்னு சொன்னோம், யாரை செவ்வாயை. அப்போ இதை எடுத்து பார்த்து சேருங்கன்னா நம்ம ஆளுங்க எங்கே சேர்க்குறாங்க, சேர்க்கறது இல்லைங்க. இதெல்லாமே சிறப்பை தருது. வதைதாரை இங்கே எதுவுமே இல்லைங்க, இந்த மாதிரி நட்சத்திரங்கள் மட்டும். இதெல்லாம் வைநாசிகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் சொல்கிறேன். வைநாசிக நட்சத்திரம், ஏன்னா வதையை சொல்லிட்டோம். இந்த நட்சத்திரங்கள் 7மே சிறப்பாக இருக்கும். தாராளமாக கண்ணை மூடிட்டு சேர்த்துங்க, நல்லா பிழைப்பாங்க. அடுத்து வைநாசிக நட்சத்திரம் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா சேர்க்க மாட்டாங்க, எல்லாம் பயந்துப்பாங்க, வயதை வைநாசிகம் ஆகாதுங்க, சேர்த்துருங்க. அது பொறுத்துமே பார்க்கறது இல்லைங்க, நம்மளாம் அது கழிச்சு விட்ருவோம். அட்டாசமாக பிழைக்கிறாங்க. அதில் ஒரு நட்சத்திரம் சொல்கிறேங்க இல்லைங்க. பெண்ணோட நட்சத்திரம் மூலம், ஆணோட நட்சத்திரம் அதே மாதிரியே அஸ்தம். எப்படிங்க, இது குறிப்புங்க. தாராளமாக கண்ண மூடி சேர்க்கறதுக்கான ரெமெடி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோங்க. என்ன அப்படின்னா, அதில் பெண்ணோட நட்சத்திரம் சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ பிறந்திருந்தாலும் தாராளமாக கையில் எடுத்துக்கங்க. இதில் மூல நட்சத்திரங்கிறத தூக்கி போட்டுருங்க, சரிங்களா. பெண் மூலம்தான். ஆண் அஸ்தம் கன்னி. இதுக்கு காலப்புறத்துக்கு 10ஆம் ராசி வரும். பூர்வ ஜென்மத்தில் அவள் தான் பொண்டாட்டியாக வந்திருப்பாள், இல்லை இவர் தான் கணவராக அமைஞ்சிருப்பார் அந்த பொண்ணுக்கு. அதில் விருத்தி யோகா அந்த பெண்ணுக்கு இருந்தால் தாராளமாக கண்ணை மூடிட்டு சேர்த்துருங்க. பிச்சைக்காராக இருந்தாலும் நச்சாபதி ஆயிடுவான் அந்த பையன், புரியுதுங்களா. இது வைநாசிக நட்சத்திரம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு தாங்க வைநாசிகம், எங்களுக்கெல்லாம் இல்லைங்க. ஏன்னா பொருத்தம் பார்க்குறதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. நம்ம சும்மா ஜாதகத்தை பார்த்துட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து 7ஆம் நட்சத்திரம் வதைதாரை, 22ஆம் நட்சத்திரம் வைநாசிகம் அப்படி சொல்கிறோம். அதில் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் கேட்டுங்க. அந்த விருத்தி யோகத்தில் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் பொண்ணு பிறந்திருந்து மூல நட்சத்திரமாக இருந்து பையன் அஸ்தமாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண் அஸ்தமாக இருந்து பெண் மூலமாக இருந்தாலும் சரி, அமாவாசை யோகத்தில் அந்த பெண்ணோ பௌர்ணமி யோகத்தில் இந்த பையனாக சேர்த்துருந்து விருத்தி யோகமாக அந்த பொண்ணு இருந்தால் யோசிக்காமல் சேர்த்துங்க. எந்த விதத்துலேயும் அந்த உயிரையே, அந்த பையனோட உயிரையே காப்பாற்றுற நட்சத்திரமாக அந்த பெண்ணோட நட்சத்திரமோ அந்த ஆணோட நட்சத்திரமாக அமைஞ்சிருது. இதில் நாசிகமே கிடையாதுங்க. வச்சா ராஜான்ற மாதிரி தான் வாழ்க்கை இது வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நான் அப்படி தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். நான் துணிஞ்சு தான் அமைச்சிருக்கேனுங்க. இன்றைக்கி வரைக்கும் எந்த ரீமாக்ஸும் 26 வருஷத்தில் எனக்கு கருவிலேருந்து என் வயசில் சொல்லலை, நல்லா இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னாங்க, எப்பயுமே கல்யாணம் பண்ணும்போது முகூர்த்தம் தரும்போது எப்படி இப்போ திருமணம் புறத்தை பார்த்ததுக்கு உங்களுக்கு சொன்னோமோ, புஷ்கர நவாம்சம் இருக்கும்போது கொடுங்க. எல்லா குறைகள் இருந்தாலும் சரி, என்னமோ இது 7 8 சரியில்லை, 2ஆம் இடம் சரியில்லை, எல்லாமே சிக்கலாக இருக்குப்பா, எது சரியில்லைன்னு இருக்கோ அந்த இடத்துக்கு ஒரு ரெமெடி சந்திரனையும் பார்க்கணுங்க, சுக்கிரன் மூலியமாக பார்க்கணும். அதே மாதிரியே லக்னம் மூலியமாக பார்த்துட்டு புஷ்கர நவாம்சம் இருக்கிற மாதிரி முகூர்த்தம் குறித்து கொடுங்க. அந்த 10 நிமிஷம் வாழ்க்கையை மாற்றும். முக்கியமாக நீங்கள் எப்பயுமே நமக்கு பிரம்ம முகூர்த்தனே போகாதீங்க. ஒரு மனிதன் அட்டகாசமாக
கோதிலிய முகூர்த்தம் சரி 12ங்கிற ஒரு முகூர்த்தத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. 11:45 12:10 12:15 மணி வரைக்கும் இருக்கிற முகூர்த்தம் தானுங்க கோதிலிய முகூர்த்தம். சரியாக மதிய நேரத்தில் தாலி கட்டி வைக்கிறது ரொம்ப தோஷமாக இருக்குது. எல்லாமே தப்பாக இருக்குங்க. இறைவன் இருக்கானுங்க, நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, நம்மளும் செத்து போகிற மனுஷன்தான். அதை விட இறைவன் தான் பாக்கியத்தை தரக்கூடியவர். அதனால் அந்த முகூர்த்தத்தில் இத்தனை தோஷங்களையும் அடிபட்ட வச்சுருவோம், எல்லாத்தையும் சரி பண்ண வச்சுருவோம். அதனால தாங்க அதில் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்குள்ளே ஒரு விதி முகூர்த்தங்கிற முகூர்த்தம் அதுக்குள்ளே இருக்குங்க. 11:30 மணிக்கு அது வந்துடும். கரெக்டாக 12:15 தான் அந்த விதி முகூர்த்தம் முடியும். 11 மணி 40 நிமிஷத்துக்கு ஆரம்பித்து 12 மணி 16 நிமிஷத்துக்கு அதை விதி முகூர்த்தம் முடியும். அதுக்குள்ளே தான் கோதிலிய முகூர்த்தம் இருக்கும். ஒருத்தர் பாருங்கள், சரி பண்ணில் பிறந்திருக்காருன்னா வாழ்க்கை பாதி கீழே இருந்தால் மேல் நோக்கி போயிடும். நைட்டு சரி பண்ணா இருந்தாலும் சரி, மதியம் சரி பண்ணுறதுனாலும் சரி, அதுக்கு இது பேர் தாங்க கோதிலிய முகூர்த்தம். பிறந்தவருடைய வாழ்க்கை புகழ் பெறாமல் போகிறதே இல்லைங்க. அத்தனை அவருக்கு இருக்கிற தோஷத்தையும் போக்கி வாழ்க்கையில் வாழ வச்சுருதுங்க. சிறப்பாக இருக்காங்க. அப்போ நம்ம இதில் சரி எதுதாயா வதை வைநாசிகம் அதையும் சொல்லணும் இல்லைங்க. ஏன்னா முன்னோர்கள் சரியில்லாமல் தேவையெல்லாம் எழுதிட்டு போக மாட்டாங்க பஞ்சாயத்தில். அதில் குறிப்பாக இருக்கிறத மட்டும் எழுதிக்கங்க. கம்பல்சரியா பெண்ணோட நஸ்திரம் கேட்டீங்க, ஆணோட நஸ்திரம் சதயம், அதுதாங்க 7:22 வதை வைநாசிகம். அதை சேர்க்காதீங்க. சேர்த்தா என்ன ஆகும், குடும்பஸ்தானத்தில் பாதிப்பு கொடுத்து டைவர்ஸ் ஓடிடுறாங்க. அது பாதிப்பை தருது. அடுத்தது அதே வதை வைநாசிக நட்சத்திரம் என்ன அப்படின்னாங்க, மிருகசீரிடம் பூரம் ஏழ்மையை கொடுத்துருதுங்க. கல்யாணம் பண்ண சொல்லுவார் பாருங்க, நான் என்னென்னு தெரியலிங்க, இந்த திருமணம் பண்ணி அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், கல்யாணம் பண்ண கீழே போயிட்டேன். அந்த நட்சத்திரத்தை ரெண்டையும் சேர்க்காதீங்க. இது 7:22 வதை வைநாசிகம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கல்யாணம் ஆனவொடனே சீக்கிரமாக பிரிவையும் பாதிப்பையும் தரக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இருக்குங்க. அதில் 7:22 வதை வைநாசி நட்சத்திரம் இருக்குது. அது உத்திரட்டாதி, அதே மாதிரியே மிருகசீரிடம். இது ரெண்டையும் தயவுசெய்து சேர்க்காதீங்க. பஞ்சாயத்து பிரச்சனை பாதிப்பு, இது தாங்க வதை வைநாசிகம். அது இல்லாமல் என்ன சொல்கிறா, தம்பதியர் பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க. அது விசாக திருவோணம், இதுவும் அதே மாதிரி 7:22 வதை வைநாசிகம். அது இல்லாமங்க திருவோணம், அதே மாதிரி அஸ்வினி, இதுவும் சேர்க்காதீங்க. இதெல்லாம் தாங்க வதை வைநாசிகம். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை தாங்க நம்ம மக்கள் கொடுத்துருந்தாங்க. இவங்க எல்லா 7ஆம் நட்சத்திரத்தையும் எல்லா 22ஆம் நட்சத்திரத்தையும் பிடிச்சிக்கிட்டாங்க. வேணாங்க, இது வதை நட்சத்திரம் தேவையில்லை. அப்புறம் எதுக்குங்க ஆண் பெண் பாரம்பரியத்தில் அடிப்படை இந்த நட்சத்திரத்தை சேர்த்துங்க. ஆண் பண்ண சேர்த்தா தானே கணவன் மனைவி, பெண்ணான சேர்த்தா தாங்க குடும்பம். அழியை சேர்த்தியெல்லாம் கொண்டாட முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சில நட்சத்திரத்தில் இதெல்லாம் அட்டகாசமாக அவங்களுடைய வாழ்க்கையுடைய விதிகளை மாற்றி வச்சிரும். வதை வைநாசிகம் பார்க்கும்போது மட்டும் இந்த மாதிரி கூர்ந்து கவனித்து இணைச்சிங்கன்னா உங்களை காலங்காலமாக நத்தை ஓடுற மாதிரி உங்களை விட்டுட்டு அந்த இந்த நம்ம இணைச்சி வச்சவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க, நம்ம கூடயே தான் இருப்பாங்க. நமக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும், பேர் புகழை கொடுத்துருங்க. நல்லதே நடக்குங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த வாழப்பாடி ஆராய்ச்சி ஜோதிட சேர்ந்ததுக்கு நன்றிங்க. எங்கள் நண்பர் ரவி அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தது ரவி அண்ணா தானுங்க, அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றிங்க. என் பேர் கோபிப்பிரியனுங்க, விநாயகமுருகர் ஜோதிடம். என்னுடைய செல் நம்பர் 9488163047ங்க, 9042787396ங்க. நன்றி, வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அழைப்பை ஏற்று பாலக்காட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கும் என்னுடைய நண்பர், இனிய நண்பர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சார், எத்தனை மணிக்கு பஸ் மாறினாருங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய அழைப்பை ஏற்று அண்ணா உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரேங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழப்பாடி ஜோதிட சங்கத்துக்கு மேலும் ஒரு மைல்கல்லாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய இனிய நண்பர் திரு கரூரை சேர்ந்தவர் கோபிப்பிரியன் அவர்கள், இவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் சேர்த்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய நண்பர் சேலத்தில் வந்து சந்தித்தேன். ஆக்சுவலி ஒரு நாமக்கல் மாவட்டம் காலப்பனாங்கம்பட்டி. நீங்கள் வாங்க சார், வாழப்பாடி வாங்க, நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி இருந்தாலும் பேசுங்க, உங்களுக்குன்னு ஒரு ஸ்கோப் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் வர்றது எனக்கே தெரியாது. இங்கே நான் பேசி முடிச்சுட்டு வெளியில் போகிறேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகம் தெரிஞ்சிச்சு, என்ன போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி
எங்கன்னு கூப்பிட்டாரு, வந்திருக்கிறார். ஸோ இந்த 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பாஸ்கர் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுங்க பாஸ்கர்.